பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகி ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்க செவ்வந்தி சீரியலோட ஹீரோயின் செவ்வந்தியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வந்தியோட உண்மையான பெயர் திவ்யா. இவங்க அப்பா பெயர் ஸ்ரீதர். இவங்க பெங்களூரில் 1993 டிசம்பர் மாதம் 11 பிறந்திருக்காங்க. தன்னோட பள்ளி படிப்பை எல்லாத்தையுமே பெங்களூரில் தான் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 12th முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு விருப்பமாக இருந்தது பிஸ்னஸ் ஃபீல்டு. அதுக்குள்ளே போயிடணும் நம்ம எப்படியாவது, ஏன்னா அவங்க அப்பா பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால நம்மளும் அவங்க அப்பாவை பார்த்தே இவங்களும் வளர்ந்தனால இவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் மேலே தான் நிறைய ஆசை வந்திருக்கு. அந்த ஆசை பிபிஏ எடுத்து படிக்க தூண்டியிருக்கு. அதனால தான் 3 வருஷம் பிபிஏ எடுத்து படித்து முடிக்கிறாங்க. அந்த டைம்லேயே இவங்களுக்கு மாடலிங் ஃபீல்டில் ஒரு விருப்பம் ஏற்படுது. அதுக்கு காரணம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஏன்னா ஸ்கூல்லே இவங்க பரதநாட்டியம், அந்த வெஸ்டர்ன் டான்ஸு, அதே மாதிரி மியூசிக், இப்படி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்களாம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸோ காலேஜ்லேயும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ ரொம்ப அழகாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாடலிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஆசை, சரி நம்ம அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜில் நடந்த ஒரு ரேம்ப் வாக்கில் தான் இவங்க கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயே இவங்க நல்லா ப்ரைஸ் எல்லாம் வாங்கவும் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஓன் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே போனால் கூட நம்ம ஷைன் பண்ணலாம், நம்ம சினிமாலெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை இவங்களே வளர்த்துக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே நம்மளோட கனவு அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம்தான். இவங்க தன்னோட ஆசையை பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது மற்ற பேரண்ட்ஸ்லாம் சினிமாவா, மாடலிங்கா, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதாக சொல்லுவாங்க. ஏன்னா சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு அப்பா அம்மா, சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு சினிமா பற்றின டீட்டெயிலிங் தெரியும். ஆனால் இவங்க சினிமா பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, தன்னோட பொண்ணு தன்னை மாதிரியே பிஸ்னஸ் ரிலேட்டடாக படிக்குது அப்படின்னு ஆசையோடு இருந்த அப்பாவுக்கு இதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, அதுதான் உன்னோட விருப்பம்னா நீ தாராளமாக அதை பண்ணு, நாங்கள் கண்டிப்பாக உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸே, அவங்க அம்மா நிறைய ஆடிஷன் எல்லாமே அவங்களே மாடலிங் ஆடிஷன் எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்களாம். கன்னட இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய காம்படிஷன்லையும் இவங்க கலந்துட்டு இருந்திருக்காங்க மாடலிங் ஃபீல்டில். அந்த காம்படிஷன் மூலியமாக தான் இவங்களுக்கு சன் டிவியில் அழகி சீரியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த டைம்லேயே இவங்களுக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, நம்ம ஆசைக்கு ஏற்றாப்படி அப்பா அம்மா நம்மளை சினிமாவில், சீரியலில் எல்லாத்துலேயுமே விடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஆசை பிரகாரம் நம்மளும் படித்ததை ஃபுல்லாக இது பண்ணி கம்ப்ளீட்டாக படிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் எம்பிஏ படிக்கிறாங்க. ஏன்னா அழகி சீரியல் அந்த டைம் இங்கே நடக்குது. இவங்க பெங்களூரில் இருந்து இங்கே அழகி சீரியலுக்காக ஷூட்டிங்க்கும் வராங்க. அதனால கோயம்புத்தூர்லேயே எம்பிஏவும் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த டைமில் அழகி சீரியல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சைடு அவங்களோட லாங் டைம் பாய் ஃப்ரெண்டை அவங்க வீட்டில் பேசி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில் இவங்க போயிட்டு இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் அப்படின்னு போய் நிற்கிது. மியூச்சுவலாக நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் திவ்யா கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, அதனால நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவங்க அப்பா அம்மா நிறைய சொல்லி பார்க்குறாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்த வந்துருச்சு, அந்த குழந்தைய பற்றி நீங்கள் 2 பேருமே யோசிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கூட அவங்க அதெல்லாம் பெருசாக காதில் வாங்கலை. ஸோ டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது 2017 சன் டிவியிலேருந்து திரும்ப பொன்னூஞ்சல் அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கு நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. திரும்ப அந்த சீரியலுக்காக வராங்க. அப்போ தான் இவங்க அர்ணவை மீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ணவ் தன்னோட ஃபேமிலி பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோடய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, என்னோட சிப்ளிங்ஸ் அதாவது அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாருமே மலேசியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து அந்த டைமில் மலேசியாவில் வந்து பண்ணிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. அவங்களும் வந்து இவர் வந்து நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஆனால் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாளடைவில் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணத்துக்கு இதாகும்போது அவங்க அப்பா அம்மா எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற அப்பா அம்மா இந்த டைம் வந்து முஸ்லீம் பையனா அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் செட் ஆகாதுமா, விட்டுரு, உனக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை நீ பார்த்துக்கணும் இப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இவங்க லவ் பண்ணிட்டனால இவங்க முஸ்லீம் சைட்லேயே வந்து கல்யாணமும் அந்த ஸ்டைல்லே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் தான் அர்ணவுக்கு வந்து விஜய் டிவிலேருந்து செல்லம்மா அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அதோட ஹீரோயின் அன்ஷிதாவோட வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு திவ்யாவுக்கு தெரியுது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த வரைக்கும் அவங்களும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. நாளாக அது கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் மாறுறது இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க ஃபஸ்ட்டு கண்டிக்கிறாங்க. சரி, நம்ம ஹிந்து ஸ்டைலில் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம அப்பா அம்மா இப்போ நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஹிந்து ஸ்டைலில் ஒரு மேரேஜ் வந்து அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, அதனால் அப்படி பண்ணிக்கலான்னு அர்ணவ்ட்ட வந்து சொல்லும்போது கூட அர்ணவ் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து ஸ்டைல்லையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கன்சீவும் ஆகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ரொம்ப இவங்களோட அன்ஷிதா அர்ணவோட பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக மாறுது. திவ்யா வந்து இவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து மலேசியாவில் இவர் ஒரு டிரான்ஜெண்டர் உமனை வந்து லவ் பண்ணி ஏமாந்திட்டு வந்த விஷயமே வந்து இவங்களுக்கு திவ்யாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து இவங்க வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து அழகிய பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனால் அர்ணவ் வந்து எனக்கு அன்ஷிதா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிஞ்சு போயிட்டார் ஒரு கட்டத்தில். இவங்களும் நம்மளுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அந்த பெண் குழந்தைய வந்து நம்ம பார்த்துக்கணும், இவங்க வந்து நம்மளை தேடி வராதப்ப நம்மளும் அவங்கள தேடி போகக்கூடாது, இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நம்ம சிங்கிள் உமனாக இருந்து கண்டிப்பாக சிங்கிள் மதராக இந்த 2 குழந்தையும் வளர்க்க முடியும், அதுவும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும்போது தாராளமாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட தான் இந்த 2 குழந்தையுமே வளர்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு சன் டிவியிலேருந்து செவந்தி சீரியலுக்காக நிறைய விருதுகளும் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கினாங்க. அதுலேயும் பெஸ்ட்டு மதராக தான் செவந்தி சீரியல்லையுமே வந்து இவங்க நடிச்சிருப்பாங்க. போல்டு கேரக்டராக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியலுமே இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போது அன்ஷிதாவோட இவங்க பிக் பாஸுக்கு அர்ணவ் போனாங்க. அந்த டைமில் வந்து அன்ஷிதாவுக்கு வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே பிக் பாஸ்க்குள்ளே தானனால அர்ணவும் அன்ஷிதாவுமே பிரிஞ்சிட்டாங்க. இப்போது அர்ணவ் வந்து திவ்யாவோடையும் சேர முடியாமல் இந்த சைடு எதுவும் இல்லாமல் வந்து டோட்டலாக வந்து மிஸ்டேக் எல்லாமே இப்போவுமே திவ்யா மேலே தான் மிஸ்டேக்கு, என் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. திவ்யா வந்து அவங்களோட தரப்பு என்ன நியாயம் இருக்கோ அதை அவங்க வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களோட கேஸும் வந்து ஒரு சைடு வந்து போயிட்டே தான் இருக்குது. அவங்களோட லைஃப் வந்து இதுக்கப்புறம் அந்த 2 பெண் குழந்தைங்க தான் அப்படின்னு எந்த இன்டர்வியூலையுமே அவங்க வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு என் பெண் குழந்தைங்க இருக்காங்க, அது போதும் என் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு, நான் பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பதிவு பண்ணிகிட்ருக்காங்க.
இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.